ரகசியம் பூரா தெரிஞ்ச உடனே ரோகிணியை வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாங்க. நேராக அந்த ரோகிணி என்ன பண்ணுறா, மீனாவோட எதிரி சிந்தாமணிகிட்ட போய் ஜாயின் ஆகிடுறா. சிந்தாமணியும் ரோகிணியை வச்சு ஒரு பயங்கரமான மாஸ்டர் பிளான் போடுறா. என்னன்னாக்கா, ரோகிணிக்கு வீட்டு தங்க வச்சு உசுப்பேத்தி அந்த முத்து மீனானால தான் உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, உன்னை துரத்தி விட்டு அவன் மட்டும் அங்கே இருக்குன்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லி ரோகிணியை மேற்கொண்டு உசுப்பேத்துறா. ஏற்கனவே ரோகிணி அடிபட்ட பாம்பு மாதிரி அந்த முத்துவும் மீனாவும் எப்படா பழி வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்க நேரத்தில் இந்த சிந்தாமணி உசுப்பேத்தி விட்றா. அப்போ இந்த ரோகிணி சொல்கிறா, மனோஜ் எனக்கு கிடைக்கணும், கிடைக்கலனா அந்த ஆண்டி நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி புள்ளி வச்சு பேசுகிறா. உடனே டக்குன்னு சிந்தாமணி, எது சும்மா விட மாட்டேன், என்ன பண்ண போகிறா, அதை பொறுத்து வந்து பாருங்கள், எனக்கு மனோஜ் வேணும், அதுக்கான என்ன வேணாலும் செய்வேன். இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த நிலைமைக்கு வர காரணம் அந்த மீனா தான். எவ்வளவோ சொன்னேன் சொல்லாதேன்னு முத்துக்கிட்ட போட்டு கொடுத்துட்டா. அந்த முத்துவும் என்னை வெளியே வரட்டிட்டான். அப்படிங்கும்போது மேற்கொண்டு எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இந்த சிந்தாமணி என்ன பண்ணுறா, சொல்கிறவங்க ஒரு விஷயத்தை சொல்கிறவங்க டேரெக்டாக சொல்ல வேண்டியதானே, உன் கேரக்டரெல்லாம் அசாசினேட் பண்ணுற மாதிரி கேள்விப்படுத்துகிற மாதிரி அந்த முத்து சொல்லிட்டான்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் உசுப்பேற்றவும், நான் வெளியே வந்துட்டேன், நீ விரட்டி விட்டாங்க, அவங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவங்கள எப்படி விரட்டுறேன்னு பாருங்கள், அதுக்கு என்ன செய்ய போகிற, வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படிங்கும்போது உடனே சிந்தாமணி, சரி நீ என்ன வேணாலும் செய்ய, நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன், ஆனால் ஒரு நாள் 2 நாளைக்கு இங்கேயே இருந்துச்சுன்னா மாஸ்டருக்கு சந்தேகம் வந்துடும். ஸோ எனக்கு இன்னொரு வீடு இருக்குது, நீ அங்கே போயிடு அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ரோகிணியை வீட்டுக்கு மேலே ரூமுக்கு அனுப்பி விட்றா. அப்போ கூட இருக்கவன் எல்லக்கை ஒருத்தன் கேட்குறான், ஏக்கா சம்மந்தம் இல்லாமல் இவ்வளோ ஏங்க வச்சு தாங்கிட்டு இருக்க, செலவு பண்ணிகிட்ருக்க, டேய் நான் எது செஞ்சாலும் ஒரு காரணம் இருக்கும், அதுதான் சரிதாங்க, எனக்கு என்னென்னு புரியவே இல்லையாக்கா உன் பிளான் என்னென்னு அப்படிங்கும்போது சிந்தாமணி அவள் பிளானை சொல்கிறா. டேய் நம்ம வேலை என்னடா, விலை கம்மியாக வர வில்லங்கமாக வர வீடுகளை சொத்தை எழுதி வாங்குறதுனால நம்ம வேலை. எனக்கு மாஸ்டர் வீடு மேலே ஒரு கண் எப்பயுமே இருக்குடா, பழைய காலத்து வீடுடா, அங்கே மெட்ரோ ட்ரெயின்லாம் வரப்போகுது, வந்துச்சுன்னா கோடிக்கணக்கில் விளையாடிட்டுண்டா, அந்த மனோஜ் பையலும் கடனில் உட்காந்துருக்கேன், இவ்வளோ வச்சு தான் அந்த வீட்டை நம்ம அடிக்கணும், கடனை கொடுத்து வட்டிக்கு மேலே வட்டியை போட்டு ஒரு வழி பண்ணணும், அதுக்காக தான்டா நான் யோகா டான்ஸ் கிளாஸ்லாம் போகிறேன், இல்லை நான் ஏன்டா அவள்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி பிளானை அவர்கிட்ட உடைச்சிட்றா. இதுக்கு இடையில் என்ன பண்ணுறாங்க, இந்த மீனா என்ன பண்ணுறா, ரோட்டில் அப்படியே ஒரு மாதிரி பெருமை பிடிச்ச மாதிரி நடந்து போகிறான். என்னன்னாக்கா, ரோஹிணி விஷயத்தை மறைச்சனால வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனை, முத்து கூட ஏற்பட்ட அந்த கிளாஷு, இதை நினச்சிக்கிட்டே போகிறா. சாப்பிடாதனால மயக்கம் போட்டு விழுந்துடுறா. டக்குன்னு விஷயம் அண்ணாமலைக்கும் முத்துக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போடுது. வந்து பார்க்குறாங்க வீட்டில், எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க சாப்பிடணும், இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டே இருக்கிறா. அண்ணாமலை என்ன பண்ணுறது, தப்பாகி போச்சுப்பா, அதுக்காக சாப்பிடாம இருந்தால் என்ன பண்ணுறது, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள், கொஞ்ச நாள் ஆகும் இதெல்லாம் சரியாருன்னு சொல்லிட்டு முத்துவை கூப்பிட்டேப்பா சமாளி சாப்பிட வைப்பா, இல்லைன்னா சிரமம்பான்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு ஜென்டில்மேன் மாதிரி. உடனே என்ன பண்ணுறான், முத்து 10 சோத்தை போட்டு வந்து இந்தா சாப்பிட அப்படிங்கிறான். வேண்டாம் அப்படிங்கிறான். உடனே அப்போ நானும் சாப்பிடாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பாயிண்ட்டை வச்சு முத்து கன்வின்ஸ் பண்ணுறான். நீங்கள் ஏன் சாப்பிடல, நீ சாப்பிடல, இல்லை நானும் சாப்பிடல, நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்றேன்னு சொல்லி முத்து வந்து என்ன பண்ணுறோம், மீனாவை சாப்பிட வச்சிடறாப்புல. இதுதான் இன்றைக்கி கதை. சாப்பிட வைக்கிறதும் எப்படா வீட்டை ஆட்டையாக போடலான்னு தான் இன்றைக்கி டைரக்டர் 2 பாயிண்ட்டை வச்சு இன்றைக்கி எபிசோடை இழுத்து கொண்டாந்துருக்காரு. நாளைக்கு மீனா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அந்த சிந்தாமணியும் ரோஹிணியும் சேர்ந்துக்கிட்டு அவங்க ஆட்டத்தை இனிமேல் ஆரம்பிக்க போகிறாங்க. அடுத்தாப்பில் மீனாவுக்கு ஒரு பெரிய போராட்டம் காத்திருக்கு.